லிசன், ஒரு நிமிஷம் ஹானஸ்டா ஒரு கேள்வி கேட்கணும். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல நீ சைலண்டா டிஃபீட் ஆயிருக்கியா? ப்ரமோஷன் வேற ஒருத்தனுக்கு போச்சு, நீ ஹார்டர் ஒர்க் பண்ணாலும். நம்புன ஃப்ரெண்ட் ஸ்லோலி உன்னை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா. ஃபேமிலியில உன்னோட சைலன்ஸை யாரும் நோட்டீஸ் பண்ணல. ப்ரோ, ஹானஸ்ட்லி இது உன்னோட ஃபால்ட்டே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு, ஒரே ஒரு விஷயம். அதான் உன்னோட என்டையர் லைஃபை சைலண்டா ரூயின் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகம்ல ஒரு இன்விசிபிள் கேம் நடக்குது. ஆபீஸ்ல, ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஷிப்ல, ரிலேஷன்ஷிப்ல, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இந்த கேமை ப்ளே பண்றாங்க. ஆனா யாரும் ஓப்பனா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ப்ராப்ளம். நீ நான் ஆனஸ்டா இருந்தா போதும்னு நினைக்கிற. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ப்ரோ, ரியாலிட்டி என்னன்னா இந்த வேர்ல்டு ஆனஸ்டிக்கு ரிவார்ட் கொடுக்கல, ஹார்ட் ஒர்க்குக்கு கூட ரிவார்ட் கொடுக்கல. இந்த வேர்ல்ட் ஒன் திங்குக்கு மட்டும்தான் ரிவார்ட் கொடுக்குது, பவர். ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தக சுருக்கம் உன்னோட என்டையர் லைஃபை சைலண்டா சேஞ்ச் பண்ண போகுது. இதோட பேர் த 48 Laws of Power. எழுதினவர் ராபர்ட் கிரீன். இந்த புக் ஒரு நார்மல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் இல்ல. இது 3000 வருஷங்களா கிங்ஸ், குவீன்ஸ், ஜெனரல்ஸ், கான் ஆர்டிஸ்ட்ஸ், கோட்டியர்ஸ், சாமுரைஸ், எம்பரர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜிஸை ஒரே ஒரு பிளேஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. சன்சு, மேக்கியவலி, நெப்போலியன், பிஸ்மார்க், கேசனோவா, இவங்க எல்லாரும் ஒரே ரூல் புக்கை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ரூல் புக்கை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஃபுல்லா ஓபன் பண்ண போறேன். அண்ணன் உன்கிட்ட ஆனஸ்டா பேசுறேன். இது நார்மல் தமிழ் புக் சம்மரி இல்ல, ஜெனரிக் மோட்டிவேஷன் இல்ல, லவுடா ஸ்கிரீன் பண்ற கண்டென்ட் இல்ல. இது ஒரு லேட் நைட் கான்வர்சேஷன் மாதிரி. நாம 2 பேரும் ஒரு டெரஸ்ல உட்காந்து ஆனஸ்டா லைஃப பத்தி பேசுற மாதிரி. நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த 18 மினிட்ஸ்ல உன் மைண்ட்ல ஒரு ஸ்விட்ச் ஃபிளிப் ஆகும். ஆனா ஒன் கண்டிஷன், ஃபோனை டவுனா வை, நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணு. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரிய ஃபுல்லி ப்ரெசண்டா கேளு, சரியா? ராபர்ட் கிரீன் ஒரு சிம்பிள் ஐடியால என்டையர் புக்கையே பில்ட் பண்றார். பழைய காலத்துல கிங்ஸ் இருந்த கோர்ட் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கோர்ட்ல கோர்ட்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிங்க ப்ளீஸ் பண்ணணும், ஆனா டூ ஆப்வியஸா பண்ணக்கூடாது. அதர் கோர்ட்டியர்ஸ் அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணா ஃபினிஷ்ட். ப்ரோ, இது எக்ஸாக்ட்லி உன்னோட லைஃப். ஆஃபீஸ்ல உன் பாஸ் ஈக்குவல்ஸ் கிங், காலேஜ்ல உன் ஹெச்ஓடி ஈக்குவல்ஸ் கிங், ஃபேமிலியில உன் அப்பா அம்மா ஈக்குவல்ஸ் கிங், சொசைட்டில பப்ளிக் ஒப்பீனியன் ஈக்குவல்ஸ் கிங். நீ ஆல்ரெடி ஒரு கோர்ட்டியர், ஆனா கேம் ரூல்ஸ் உனக்கு யாரும் சொல்லல. அதான் நீ சைலண்டா டிஃபீட் ஆகிட்டு இருக்க. லெசன் 1. பவர் இஸ் அ கேம். நீ ப்ளே பண்ற இல்லன்னு சொன்னாலும் நீ ஆல்ரெடி இன்சைட் த கேம். இது புத்தகத்தோட மெயின் ஃபிலாசபி. சில பேர் சொல்லுவாங்க, நான் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஆஃபீஸ் கேம்ஸ் ப்ளே பண்றதில்ல, நான் ஆனஸ்டா ஒர்க் பண்றேன், அதே போதும். ப்ரோ, தட் மைண்ட் செட் தான் உன்னோட பிக்கஸ்ட் எனிமி. ராபர்ட் கிரீன் கிளியரா சொல்றார், எனி மேன் ஹூ ட்ரைஸ் டு பி குட் ஆல் த டைம் இஸ் பவுண்ட் டு கம் டு ரூயின் அமங் த கிரேட் நம்பர் ஹூ ஆர் நாட் குட். உலகத்துல எல்லாரும் குட் இல்ல, நீ மட்டும் பர்ஃபெக்டா ஆனஸ்டா இருந்தா மீதி எல்லாரும் உன்னை ஈட் பண்ணிடுவாங்க. ஹானஸ்டி இஸ் பியூட்டிஃபுல், ஆனா நைவிட்டி இஸ் டேஞ்சரஸ். லெசன் 2. 1661ல பிரான்ஸ்ல லூயி தி 14th ஒரு கிங் இருந்தார். அவருக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிக்கலஸ் ஃபாக்கெட். டேலண்டட், ஸ்மார்ட், லாயல். ஃபாக்கெட் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டினார். கிங்கை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சார். ஹிஸ்டரியில கிரேட்டஸ்ட் பார்ட்டி த்ரோ பண்ணினார். 7 course டின்னர், மியூசிக் கம்போஸ்ட் பர்சனலி ஃபார் த கிங், ஃபயர் ஒர்க்ஸ், மொலியரோட டிராமா, ராயல் நொபிலிட்டியே பார்க்க கூடியிருந்தாங்க.
அடுத்த நாள் ஃபாக்கெட் அரெஸ்ட் ஆனார். அவரோட லைஃப்ல மிச்ச 20 வருஷம் ஒரு பிரிசன் செல்ல தனியா கழிச்சார். பாஸ் காரணம், அவர் கிங்க அவுட்ஷைன் பண்ணிட்டார். ராபர்ட் கிரீன் சொல்றார், உன் பாஸை விட பிரில்லியண்டா அப்பியர் ஆகாத, உன் சீனியரை விட ஸ்மார்ட்டா அப்பியர் ஆகாத. ப்ரோ ஹானஸ்ட்லி இந்த லெசனை எத்தனை பேர் ஆஃபீஸ்ல டெய்லி வயலேட் பண்றாங்க தெரியுமா? ஜூனியர் எம்ப்ளாயி எவ்ரி மீட்டிங்ல பாஸை கரெக்ட் பண்றான். சார், that data is wrong. Sir, my idea is better. லாங் பாஸ். அவன் ட்ரூத்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா ப்ரமோஷன் வேற யாருக்காவது போகும். ட்ரூத் doesn't always win. Strategy wins. இதை எப்படி ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது? 3 simple rules. 1. உன்கிட்ட பிரில்லியன்ட் ஐடியா இருந்தா அதை யோர் ஐடியாவா ஃப்ரேம் பண்ணாத. சார், நீங்க லாஸ்ட் வீக் சொன்ன ஐடியாவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி நினைச்சேன், அப்படி ஃப்ரேம் பண்ணு. 2. சீனியர் கிட்ட கம்பீட் பண்ணாத, சீனியரை ஷைன் பண்ணவை. சீனியர் ஷைனானா அவரோட ஷேடோல நீ ரைஸ் ஆவ. 3. பப்ளிக்ல கரெக்ட் பண்ணாத, பிரைவேட்ல சஜஸ்ட் பண்ண. இது பாலிடிக்ஸ் இல்ல, இது சர்வைவல். ப்ரோ, டேலண்ட் மட்டும் போதாது. டேலண்ட் பிளஸ் அவேர்னஸ் equals to power. Lesson 3. Powerful people less பேசுவாங்க. ராபர்ட் கிரீன் லா 4ல கிளியரா சொல்றார், the more you say, the more common you appear and the less in control. நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா? ஆஃபீஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் யார்? Always the one who speaks least. Familyல respected uncle யார்? Always the one who listens more than he talks. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்செக்யூரிட்டியோட நம்மள ப்ரூவ் பண்ண ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றோம், ஜஸ்டிஃபை பண்றோம், ஆர்கியூ பண்றோம், டிஃபெண்ட் பண்றோம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா வேர்டும் உனக்கு ஆம்யூனிஷன் குறைக்குது. லா 3 இன்னும் டீப்பர், கன்சீல் யோர் இன்டென்ஷன்ஸ். உனக்கு என்ன கோல் இருக்குன்னு யாருக்கும் ஃபுல்லி சொல்லிடாத. பிளான் சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணாத, கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெய்லி ஷேர் பண்ணாத, சேலரி, சேவிங்ஸ், நெக்ஸ்ட் மூவ சைலண்டாவை. Mysterious man wins, loud man becomes a target. ஒரு சினாரியோ யோசிச்சு பார். காலேஜ்ல நீ ஒரு பிசினஸ் ஐடியா கண்டுபிடிக்கிற, எக்ஸைட்டடா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சொல்ற, தமச்சி நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் வாவ் சூப்பர்னு சொல்றாங்க. 2 months கழிச்சு அதே ஐடியா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பார்க்க சர்ப்ரைஸ்ட், ஆனா ரியாலிட்டி என்னன்னா நீ யாருக்கும் சொல்லாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ராபர்ட் கிரீன் கிளியரா வார்னிங் கொடுக்கிறார், நெவர் ட்ரஸ்ட் anyone completely. ப்ரோ, உன்னோட சைலன்ஸை கார்ட் பண்ணு, அது கோல்டை விட வேல்யூபிள். Lesson 4. இது புத்தகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். ராபர்ட் கிரீன் ப்ரிஃபஸ்ல கிளியரா சொல்றார், பவர்ஸ் crucial foundation is the ability to master your emotions. Anger is the most destructive of emotional responses. யோசிச்சு பாரு, உன்னோட லைஃப்ல கிரேட்டஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்ப பண்ணினா? ஆர்குமெண்டோட பீக்ல, ஆங்கரோட மொமெண்ட்ல, ஹர்ட் ஃபீலிங்கோட ரியாக்ஷன்ல அல்லவா? காமா இருந்த நீ ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுக்கு, ஒரே ஒரு காமெண்ட்டுக்கு,
ஒரே ஒரு டாண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகி மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்ப. ப்ரோ, நீ புத்திசாலி இல்லை என்பது இல்லை ப்ராப்ளம். நீ ரியாக்ட் ஆகிற ஸ்பீடு தான் ப்ராப்ளம். ரியாக்டிவ் மேன் ஸ்லேவ், காம் மேன் கிங். ஒரு சிம்பிள் ரூல் சொல்றேன். யாராவது உன்னை ப்ரொவோக் பண்ணினா, ஒரு டெக்ஸ்ட்ல, ஒரு கமெண்ட்ல, ஒரு மீட்டிங்ல 3 செகண்ட்ஸ் பிரீத் பண்ணு. 1 2 3. அந்த 3 செகண்ட்ஸ்ல உன் பவர் ரிட்டர்ன் ஆகும். ரியாக்ஷனா பேசுற நீ வீக், ரெஸ்பான்ஸா பேசுற நீ பவர்ஃபுல். இந்த ஒரே ரூல் உன் என்டையர் கரியர் ட்ரெஜெக்டரியை மாத்தும். லெசன் 5. மோஸ்ட் பீப்புள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் பிளான் பண்றாங்க. பவர்ஃபுல் பீப்புள் 10 ஸ்டெப்ஸ் ahead பிளான் பண்றாங்க. ராபர்ட் கிரீன் Law 29ல சொல்றார், தி எண்டிங் இஸ் எவ்ரிதிங். பிளான் ஆல் த வே டு இட். ப்ரோ, நீ ஒரு கோல் ஸ்டார்ட் பண்ற. 2 வீக்ஸ் எக்ஸைட்டட், 3 வீக்ஸ் மொமெண்டம், 1 மந்த் சைலண்டா ஸ்டாப். காரணம், நீ ஸ்டார்ட்ட பிளான் பண்ண, எண்ட பிளான் பண்ணல. யூ ஸ்டார்டட் ஜிம். Did you plan how to handle the day you don't feel motivated? You started a business. Did you plan how to survive the 6th month dip? You started learning. Did you plan what happens after you fail the first test? Most dreams die, not because of failure, but because of unplanned reality. ஆனா ஒன் மோர் திங், பிளான் பண்ணு, ஆனா ரிஜிடா இருக்காத. லாஸ்ட் லா ஆஃப் த புக், அஸ்யூம் ஃபார்ம்லெஸ்னஸ். வாட்டர் மாதிரி இரு. வாட்டருக்கு ஷேப் இல்லை. கண்டெய்னர் எப்படியோ அதோட ஷேப் அதுக்கு. ஸ்டோன் பிளாக் பண்ணா அரவுண்ட் கோ ஆகுது. ஹீட் ஆனா வேப்பர் ஆகுது. கோல்ட் ஆனா ஐஸ் ஆகுது. பவர்ஃபுல் மேன் அப்படி. பிளான் இருக்கணும், ஆனா ஈகோ இருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஆனா ஸ்டபர்னஸ் இருக்கக்கூடாது. ரிவரை ஸ்டாப் பண்ண முடியாது, அது ஒரு வழி கண்டுபிடிக்கும். நீயும் அப்படி இரு. ப்ரோ, ஒரு ஹார்ட் ட்ரூத் சொல்றேன். மோஸ்ட் பீப்புள் இந்த விஷயங்களை ரியலைஸ் பண்றாங்க, ஆனா டூ லேட். 40 வயசு வரும்போது, 50 வயசு வரும்போது கரியர் ஃபிளாட் ஆயிருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபேட் ஆயிருக்கும், மேரேஜ் கோல்ட் ஆயிருக்கும், ஹெல்த் வீக் ஆயிருக்கும். அப்போ அவர் ஒரு புத்தகம் பிக் பண்றார், த 48 Laws of Power. பேஜ் பை பேஜ் படிக்கிறார், தலையில போடுறார். இந்த லெசன்ஸ் எனக்கு 20 இயர்ஸ் முன்னாடி தெரிஞ்சிருந்தா. பட் இட்ஸ் டூ லேட். நீ யோசிச்சுக்கோ. நாளைக்கு மார்னிங் உன் ஐஸ் ஓபன் ஆகும்போது நீ சேம் பர்சன் இல்ல. நீ ஒரு கோட்டியர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு சைலண்ட் அப்சர்வர். நீ ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ட, பாஸ அன்னெசரிலி கரெக்ட் பண்ண மாட்ட, பிளான்ஸை எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ண மாட்ட, ஆங்கர்ல மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்க மாட்ட, சிங்கிள் மூவ்ல மட்டும் திங்க் பண்ண மாட்ட. நீ சைலண்டா ப்ளே பண்ண போற. காம்லி, பேஷண்ட்லி, ஸ்ட்ராட்டஜிக்கலி. அதான் ரியல் பவர். ஒரு சிம்பிள் டேயை யோசிச்சு பாரு. மார்னிங் 6 AM ஃபோனை டச் பண்ணாம நீ ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கிற. 5 மினிட்ஸ் சைலன்ஸ்ல உட்காந்து டேயை பிளான் பண்ற எண்டு வரை. ஆஃபீஸ்ல பாஸை அவுட் ஷைன் பண்ணாம பாஸை ஷைன் பண்ணவை, ஐடியா சஜஸ்ட் பண்ற, கிரெடிட் அவாய்ட் பண்ற. லஞ்ச் பிரேக்ல ஃப்ரெண்ட்ஸ் காசிப் பண்றாங்க, நீ ஸ்மைல் பண்ண சைலண்டா லிசன் பண்ற. ஈவினிங்ல ஆங்கரோட மூமெண்ட் வந்தா 3 செகண்ட்ஸ் பிரீத், தென் ரெஸ்பாண்ட், நாட் ரியாக்ட். நைட்ல ஃபோன் க்ளோஸ் பண்றாய், புக் ஓபன் பண்றாய், டே ரிஃப்ளெக்ஷன், வாட் ஒர்க்ட், வாட் டிடன்ட். இது பவரோட லைஃப். சத்தம் இல்ல, ஆனா அன்ஸ்டாப்பபிள். இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பவரோட பர்பஸ் என்ன?
நீ இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணினா நீ மேனிப்புலேட்டர் ஆக போறியா? அது உன் சாய்ஸ். ஆனா ராபர்ட் கிரீன் மறைச்சு வைக்காத ஒரு ட்ரூத் சொல்றார். பவர் இஸ் எசென்ஷியலி amoral. பவர் நியூட்ரல், நைஃப் மாதிரி. சர்ஜன் யூஸ் பண்ணா ஹீல் பண்ணும், கிரிமினல் யூஸ் பண்ணா கில் பண்ணும். நீ எப்படி யூஸ் பண்றியோ அது உன் கேரக்டர். ப்ரோ, நீ பவர்ஃபுல்லா ஆக ஆக உன் பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உன் ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ண முடியும், உன் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ண முடியும். பவர்லெஸ்ஸா இருந்தா யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ரோ, ஒரே ஒரு ட்ரூத் சொல்கிறேன். நீ ஹானஸ்டாக இருக்க முடியும், நீ கைண்டாக இருக்க முடியும், நீ ஹம்பிளாக இருக்க முடியும். ஆனால் நீ நைவாக இருக்கக்கூடாது. நைவ் மேன் எக்ஸ்ப்ளாய்டட், அவேர் மேன் ரெஸ்பெக்டட். இந்த புக் சம்மரியில் சொல்கிற ஒரே ஒரு ஐடியா கூட உன் என்டையர் லைஃப்பை சைலண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். மோஸ்ட் பீப்புள் ரியலைஸ் திஸ் டூ லேட். நீ ஏர்லியாக ரியலைஸ் பண்ணிட்ட. அண்ணன், ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த தமிழ் புக் சம்மரி உனக்கு டச் ஆச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடு. கமெண்ட்ல ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட் ரைட் பண்ணு, அவேக்கண்ட். அந்த ஒரு வேர்டு நாங்க நெக்ஸ்ட் புக் எடுக்கிற மோட்டிவேஷன் கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத, நீ ஒரு பொட்டென்ஷியல் பிரதரை மிஸ் பண்ற. எவ்ரி வீக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி சினமேட்டிக்கா, ஆனஸ்டா, டீப்பா உனக்காக ரிலீஸ் ஆகும். நீ அலோன்ல, நாம ஒரு கம்யூனிட்டி. கடைசியா ஒரு தாட். பவர் கத்துக்கிறது தான், ஆனா அதை ஹியூமனிட்டியோட யூஸ் பண்ணணும். புக்ஸ் மட்டும் படிக்காத, புக்ஸை லிவ் பண்ணு. நாளைக்கு மார்னிங் நீ எழும்பும்போது நீ a slightly different person. Calmer, quieter, sharper, stronger. அதான் லெவல் அப். பார்க்கலாம் அடுத்த வீடியோல.